12 Computer Science Chapter 6 Control Structuresல நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் அப்படின்னா ஃபார் லூப்போட செகண்ட் பார்ட்டா. ஸோ ஃபார் லூப் அப்படின்றத பேசிக்காக என்ன, எப்படி அதனுடைய சின்டாக்ஸ் என்ன, ரேஞ்ச்னா என்ன, ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபர்தராக வந்து ஃபார் லூப்பில் ஸ்ட்ரிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, நெஸ்டட் லூப் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபார் லூப்பில் இப்போது எக்ஸாம்பிள் 6.12 வந்து ஒரு ப்ரோக்ராம் புக்கில் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். ப்ரோக்ராம் டு இல்லஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் இன் ரேஞ்ச் ஆஃப் ஃபார் லூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ப்ரோக்ராம் டு இல்லஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் இன் ஃபார் லூப் தான். யூஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி ஐட்ரேட் பண்ணுவாங்க ஃபார் லூப்பில் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ரேஞ்ச் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி ஐட்ரேட் பண்ணுறது ஃபார் லூப்பில் அப்படின்றத தான் இதில் பார்க்குறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா ஃபார் வேர்ட் இன் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கு, இந்த கம்ப்யூட்டர்ன்ற ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எப்படி ஃபார் லூப்பில் ஒவ்வொரு கேரக்டராக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் வேர்ட் இன் கம்ப்யூட்டர்னு கொடுக்கும்போது இந்த வேர்டில் வந்து ஒவ்வொரு கேரக்டராக வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் அக்செப்ட் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் ஐட்ரேஷனை பிரிண்ட் வேர்ட் கம்மா எண்டு வந்து ஸ்பேஸ் கொடுத்து எண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக சி அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் ஸ்பேஸ் வரும். அப்புறம் அடுத்த செகண்ட் ஐட்ரேஷனுக்கு போகும். செகண்ட் ஐட்ரேஷனில் வந்துட்டு அடுத்த கேரக்டர் அக்செப்ட் பண்ணும், ஓ அப்படின்றத அக்செப்ட் பண்ணும் வேர்டை, அந்த அக்செப்ட் பண்ண வேர்டை வந்து பிரிண்ட் பண்ணும். அண்ட் தென் ஸ்பேஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அகெயின் வந்து தேர்ட் ஐட்ரேஷன், அதில் எம்ன்னு அக்செப்ட் ஆகும், எம் பிரிண்ட் ஆகும், லூப்புக்குள்ளே வந்து எம் பிரிண்ட் ஆகும் அண்ட் ஸ்பேஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கேரக்டர் கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபார் லூப்போட ஐட்ரேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபார் லூப் முடிஞ்சிருது, இந்த கம்ப்யூட்டர் அப்படின்றதுல ஆர் வரைக்கும் டிஸ்பிளே ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ எல்ஸ் பார்ட், ஃபாரோட எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் எண்ட் ஆஃப் லூப். ஸோ பிரிண்ட் எண்ட் ஆஃப் லூப் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த கம்ப்யூட்டர் அப்படின்றதுக்கு கீழே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் உங்களுடைய அவுட்புட். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம சிம்பிளாக வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஐட்ரேட் பண்ணலாம் ஃபார் லூப்பில். ஸோ நம்ம ரேஞ்ச் யூஸ் பண்ணும்போது ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு சொல்லி ரேஞ்ச் நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கு பதிலாக ஃபார் வேர்ட் இன் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுக்குறோம். என்ன ஸ்ட்ரிங்கோ அந்த ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம். ரேஞ்சுக்கு பதிலாக அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தோன்னா இங்கே ஃபார் கவுண்டர் இன் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்பர்ஸ்க்காக, நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. இங்கே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிங்கையே வந்து நம்ம இங்கே கொடுக்கும்போது ஸ்ட்ரிங்லேருந்து ஒவ்வொரு கேரக்டரை அக்செப்ட் பண்ணது ஃபார் லூப். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர். ஸோ லூப்பில் வந்து நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா, ஒரு லூப்லேயே இன்னொரு லூப்பை வந்து நம்ம பிளேஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். A loop placed within another loop is called as nested loop structure. One can place a while within another while, for within another for within while and while within for to construct such nested loop. ஸோ whileல ஃபாரோ இல்லை ஃபாரில் while எப்படி வேணும்னாலும் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு லூப் உள்ள இன்னொரு லூப் நம்ம பிளேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது அந்த கான்செப்ட் பேர் வந்து நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மெயினாக வந்துட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சருக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் டெவலப்மெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. பேட்டர்ன் பிரிண்டிங் வரும். ஏன் வந்து பேட்டர்ன் பிரிண்டிங்னா, பேட்டர்ன் பிரிண்டிங்கில் நமக்கு லூப் இன்சைட் லூப் வந்து தேவைப்படும். ஸோ ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் டு இல்லஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் ஃபார் லூப் டு பிரிண்ட் த ஃபாலோயிங் பேட்டர்ன். ஸோ இங்கே எப்படி பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு நம்பர் பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் செகண்ட் லைனில் வந்து 1 and 2ன்னு பிரிண்ட் ஆகணும். தேர்ட் லைனில் 1 2 3ன்னு பிரிண்ட் ஆகணும். ஃபோர்த்தில் 1 2 3 4, அகெயின் ஃபிஃப்த்தில் 1 2 3 4 5 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும். இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போது.
ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வேரியபிள் இனிஷியலைசேஷன் வந்து I ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த I அப்படின்றது உங்களுக்கு கவுண்டர் வேரியபிள் மாதிரி ஒர்க் ஆகும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து வைல் ஸ்டேட்மெண்ட். வைல் I இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த வைல் அப்படின்ற லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் யூஸ் பண்ணுறாங்க, ஃபார் லூப்பை. ஸோ இந்த வைல் லூப் வந்து உங்களுக்கு வந்து அவுட்டர் லூப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து அவுட்டர் லூப் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ஏன்னா வந்து இது நெஸ்டட் லூப்பில் இருக்கிறதுனால. ஸோ இந்த வைல் லூப்புக்குள்ளே இருக்கிற அந்த ஃபார் லூப்பை வந்து இன்னர் லூப் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னர் லூப்புன்னு சொல்லுவோம். அண்ட் இப்போது ஃபஸ்ட்டு வந்து வைலோட கண்டிஷன் செக் பண்ணும். வைல் வந்து I இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 6 அப்படின்ற கண்டிஷன் செக் பண்ணோம். I இஸ் லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு 6 பார்க்கும்போது ஐயோட வேல்யூ வந்து 1 இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 6 அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது கண்டிஷன் வந்து உங்களுக்கு ட்ரூ தான். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால வைல் லூப் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து ஃபார் லூப்புக்கு கொடுக்கும். ஸோ ஃபார் லூப்பில் வந்து இப்போ ஜே அப்படின்ற வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜே இன் ரேஞ்ச் யூஸ் பண்ணி சீக்வன்ஸ் ஆஃப் நம்பரை ஜென்ரேட் பண்ணி பேட்டர்ன் பிரிண்டிங்காக கொடுக்குறோம். ஸோ ரேஞ்ச் 1, அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ 1, அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த லூப்பில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னவா ஆகும் அப்படின்னா ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணும். ரேஞ்ச் 1, அப்படின்னா என்ன மீனிங்னா ரேஞ்ச் 1, ஐயோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்குது. ஸோ 1ன்னு எடுத்துக்காது, இந்த இடத்துல 1 - 1 எடுத்துக்கும். ஏன்னா ஸ்டார்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு ஆஸ்டிஸ் அப்படியே எடுத்துக்கும். இந்த ஸ்டாப் வேல்யூ உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ரேஞ்ச் பார்க்கும்போது நம்ம கொடுக்குற வேல்யூ ஸ்டாப் வேல்யூலேருந்து -1, ஸோ லாஸ்ட் பட் 1 வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னா ரேஞ்சோட வேல்யூ 1, 0ன்னு இருக்கும். ஸோ 1, 0ன்னு இருக்கும்போது இந்த ஃபார் லூப் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு இந்த லூப் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் ஒர்க் ஆகாததுனால வைலோட அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரிண்ட் எண்ட் /n அப்படின்னு கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஸ்பேஸ் ஒன்று உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து அவுட்புட் நம்ம எழுதலாம். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பிளாங்க் லைன் தான் இங்கே வரும், இங்கே எதுவும் பிரிண்ட் ஆகாது. அதுக்கப்புறம் I இஸ் ஈக்குவல் டு I + 1 அப்படின்னு கொடுக்கும். ஸோ I இஸ் ஈக்குவல் டு I + 1 அப்படின்போது ஐயோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்குது. 1 + 1 ஆகும்போது உங்களுக்கு 2ன்னு ஆகும். ஸோ 2ன்னு ஆகும்போது இங்கே அடுத்து உங்களுக்கு என்ன கண்டிஷன் செக் பண்ணும் அப்படின்னா வைலில் வந்துட்டு உங்களுக்கு 2 இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 6 செக் பண்ணும். கண்டிஷன் இந்த டைம்லையும் வந்துட்டு உங்களுக்கு ட்ரூ தான். இது ட்ரூவாக இருக்கிறதுனால அகெயின் உங்களுக்கு ஃபார் லுக் உள்ளே வரும். ஃபார் லுக் உள்ளே வரும்போது ரேஞ்ச் வந்து உங்களுக்கு பார்க்கும். ஸோ ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு அகெயின் உங்களுக்கு என்ன வரும் 1, ஐனா ஐயோட வேல்யூ 2. ஸோ 2 - 1 அப்படின்னும்போது உங்களுக்கு என்ன அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரேஞ்சில் வந்துட்டு 1, 1ன்னு இருக்கும். ஸோ 1, 1ன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். என்ன ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா 1 அப்படின்றது மட்டும்தான் நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த 1 அப்படின்றது உங்களுக்கு எங்கே வந்து போகும் அப்படின்னா ஜேயில் வரைக்கும், ஜேக்கு வரும். இந்த ஜேயில் இருக்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு பிரிண்ட் கொடுத்துருக்கோம். பிரிண்ட் ஜே எண்ட் /t அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 1 அடுத்த லைனில் உங்களுடைய இதில் வந்து அவுட்புட்டில் வந்து 1ன்னு பிரிண்ட் ஆகும். 1ன்னு பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா திரும்ப ஃபார் லூப்பில் போனால் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரேஞ்சில் வந்துட்டு ஒரே ஒரு நம்பர் தான் ஜென்ரேட் ஆகிருக்கும் ரேஞ்சில். ஸோ ஏன்னா வந்து இங்கே 1, 1ன்னு இருக்கிறதுனால ஸ்டாப் வேல்யூ 1 தான் உங்களுக்கு. ஸ்டார்ட் வேல்யூ 1 அண்ட் ஸ்டாப் வேல்யூ 1ன்றதுனால 1 பிரிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே ஸ்டாப் ஆகிடும் உங்களுக்கு இந்த ஃபார் லூப். ஸோ பிரிண்ட் அகெயின் இந்த வைலில் இருக்கிற அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும், /n வரும். ஸோ இங்கே இருக்கிற இந்த கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு அடுத்த லைனுக்கு வந்துடும். ஸோ அடுத்த லைனில் தான் உங்களுக்கு அடுத்த அவுட்புட்காக உங்களுக்கு அடுத்த லைனுக்கு நம்ம பிரிண்ட் /n மூலமாக கொண்டு வரோம். ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். I இஸ் ஈக்குவல் டு 2 + 1 அப்படின்னும்போது 3ன்னு ஆகும். ஸோ 3ன்னு ஆகினதுக்கப்புறம் அகெயின் லூப் வந்து உங்களுக்கு அகெயின் இங்கே வைல் லூப்புக்கு போகும். வைல் லூப்பில் வந்து கண்டிஷனை செக் பண்ணும். வைல் லூப்பில் அடுத்த கண்டிஷன் வந்து 3 இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 6 ஆனால் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால உங்களுக்கு அகெயின் ஃபார் லூப்பில் போகும். ஃபார் லூப்பில் போகும்போது உங்களுக்கு ரேஞ்சோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணும்.
ஸோ அகெயின் ரேஞ்சில் உங்களுக்கு என்ன வேல்யூ வந்து போகும் அப்படின்னா 1, i அப்படின்னும்போது 1, உங்களுக்கு 3 அப்படின்னு கொடுக்கும். ஐயில் வந்து 3 இருக்கிறதுனால 3ன்னு அக்செப்ட் பண்ணிக்கும். 3 அப்படின்னும் போது 3 - 1. ஸோ 3 - 1ன்னு இருக்கும்போது உங்களுக்கு ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஓகே. ஸோ இப்போ ரேஞ்சில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது 1, 3 - 1ன்னா 2ன்னு அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேல்யூஸ் ஜென்ரேட் ஆகும் ரேஞ்சில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்டார்ட் வேல்யூ 1 அண்ட் தென் ஸ்டாப் வேல்யூ 2. ஸோ 1 and 2 வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜேயில் என்ன வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும்னா 1ன்னு ஸ்டோர் ஆகும். ஸோ உங்களுக்கு இங்கே 1ன்னு வந்து 1ன்றதே அக்செப்ட் பண்ணிக்கும். அக்செப்ட் பண்ண 1 வந்து இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஜேன்னு கொடுக்குறோம். ஸோ ஜேன்றது வந்து ஜேயில் இருக்கிற 1 வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு டேப் ஸ்பேஸ் வரும். அது கெயின் வந்துட்டு உங்களுக்கு நமக்கு 1 and 2 அப்படின்றது ஜென்ரேட் ஆகிருக்கு ரேஞ்சில். ஸோ அடுத்த நம்பரை வந்து ஜே வந்து என்ன பண்ணும் பிரிண்ட் பண்ணும். ஸோ ஜேயில் வந்து உங்களுக்கு அடுத்த நம்பர் 2ன்னு இருக்குது, 2ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அகெயின் 2 முடிஞ்சதுக்கப்புறமா ஃபார் லூப் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அகெயின் உங்களுக்கு ஃபார் லூப்லேருந்து வெளியில் வந்துட்டு வைல் லூப்பில் இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பிரிண்டில் வந்து /n இருக்கிறதுனால இங்கே இருக்கிற கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு அடுத்த லைனுக்கு வந்துடும். ஸோ அடுத்த லைனுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ ஆல்ரெடி 3ன்னு இருக்குது. 3 + 1 அப்படிங்கும்போது 4 ஆகும். அகெயின் வைல் லூப் செக் பண்ணும். வைல் லூப்பில் வந்துட்டு கண்டிஷன் வந்து 4 is lesser than or equal to 6 அப்படின்னா கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால அகெயின் ரேஞ்ச் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கும். ஸோ ரேஞ்சில் வந்துட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1, ஐயோட வேல்யூ வந்து 4 - 1 அப்படின்னும்போது உங்களுக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல 1, 3 அதாவது என்ன வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணும் இது அப்படின்னு பார்த்தோன்னா 1, 2 and 3 ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்போ ஃபார் லூப் வந்து ஜேயில் வந்து ஒவ்வொரு நம்பராக வந்து எடுத்து வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது 1, 2 டேப் ஸ்பேஸ் கொடுக்கும், 2 பிரிண்ட் ஆகும், 2க்கு அப்புறம் ஒரு டேப் ஸ்பேஸ் 3 பிரிண்ட் ஆகும். ஸோ அகெயின் ஃபார் லூப் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஐயோட வேல்யூ வந்து 6 ஆகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு பேட்டர்ன் வந்து 1, 2, 3, 4 and 5 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்கள் நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இன்னர் லூப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இன்னர் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமா தான் வந்து அவுட்டர் லூப்புக்கு போகும். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண ப்ரோக்ராமை தான் நான் பைத்தனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ புக்கில் கொடுத்துருக்கேன் இந்த பேட்டர்ன் பிரிண்டிங்கான ப்ரோக்ராம் இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இதை டைப் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ரன் போய்ட்டு ரன் மாடியூல்னு கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். 1, 1, 2, 1, 2, 3 ஸோ இது மாதிரி 1, 2, 3, 4, 5 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பேட்டர்ன் பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க, லைக் எனி கேரக்டர் கொடுத்து பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜே அப்படின்ற பிளேஸில் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி இருக்கும் பேட்டர்ன் அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு நம்பருக்கு பதிலாக ஜே அப்படின்றது பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நம்பர்ஸ்க்கு பதிலாக ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதில் என்ன மாதிரி கேரக்டர் வேணும்னாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். லைக் வந்து சம்டைம்ஸ் வந்து கொஷின் பேப்பர்லேயே வந்து @ கொடுத்து ஒரு பேட்டர்ன் கொடுத்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இதே மாதிரி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஜஸ்ட் மாடிஃபை பண்ணி நீங்கள் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தோன்னா நமக்கு சிம்பிள் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த பேட்டர்ன் வேணும்னாலும் பிரிண்ட் பண்ணலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்த டாபிக் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தன்.
ஸோ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபார் லூப்பில் வந்து சம்டைம்ஸ் ஒரு சில கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் லூப்பை எக்ஸிட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை அடுத்த ஐட்ரேஷனை வந்து நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். இன் பிட்வீன் நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாமல் நம்ம வந்து எக்ஸிட்டோ இல்லை அடுத்த ஐட்ரேஷனுக்கோ போக வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி தேவைக்கு வந்து நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் ஆகும்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற பிரேக் அண்ட் கண்டினியூலாம் யூஸ் ஆகும். அண்ட் தென் பாஸ் அப்படின்றது இங்கே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, எனக்கு ஒரு பிளாக் வந்து எனக்கு ஃபார் லூப்போ இல்லை வைல் லூப்போ தேவை, பட் அதில் வந்துட்டு எனக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் டிஃபைன் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. அண்ட் தென் ஃப்யூச்சரில் வந்து நான் டிஃபைன் பண்ணிப்பேன் அப்படின்னா அந்த டைமில் வந்து நான் அப்படியே பிளாக்கை வந்து எம்டியாக விட முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நான் பாஸ் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு அது எக்ஸிக்யூட் பண்ண அலோவ் பண்ணும். ஸோ இப்போ அதுக்கான இன்ட்ரடக்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, jump statement in Python is used to unconditionally transfer the control from one part of the program to another. So control வந்து ஒரு part of the programலேருந்து இன்னொரு part of the programக்கு வந்து jump பண்ணும், unconditionally jump பண்ணும். There are 3 keywords to achieve jump statements in Python: break, continue, pass. ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் break, continue and pass யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட் பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனில் பார்த்தோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் வந்து உங்களுக்கு ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் எல்ஸ் பார்ட்டில் இருக்கோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூவோட பிளாக்ல வந்து ஒர்க் ஆகும். ட்ரூவில் இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே பிரேக்குன்னு இருக்குது அப்படின்னா அந்த பிரேக் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபார் லூப்போ என்ன லூப் இருக்கோ அந்த லூப்ல இருந்து எக்ஸிட் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ண போயிடும். அதே வந்து நம்ம கண்டினியூன்ற ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்டினியூ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு இங்கே இருந்து ஜஸ்ட் வந்து அடுத்த ஐட்ரேஷனுக்கு வந்து ஒர்க் பண்ண போயிடும். ஸோ இந்த கண்டினியூக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ இந்த பிரேக் அண்ட் கண்டினியூ வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அது வருதோ அந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து எனக்கு இல்லை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும். ஸோ அதுதான் வந்து இந்த பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் பிரேக் அண்ட் கண்டினியூ. பிரேக் ஸ்டேட்மெண்ட். த பிரேக் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்ஸ் த லூப் கண்டெய்னிங் இட். ஸோ கரண்ட்டாக எந்த லூப்பில் அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் பிளேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணிடும். அது வந்து ஃபர்தராக அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணாது, அப்படியே வெளியில் வந்துடும். Control of the program flows to the statement immediately after the body of the loop. So control வந்து எங்க போய்டும்னா அடுத்த body of the loopல அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய்டும். அந்த லூப்க்கு அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ பிளாக் இருக்கோ அதை ஒர்க் பண்ண போய்டும். A while or for loop will iterate till the condition is tested false, but one can even transfer the control out of the loop, terminate out of the loop. Terminateனா வெளியில வருது. With the help of break statement. So while or for condition false ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். பட் பிரேக் யூஸ் பண்ணி நம்ம in between terminate பண்ணி வெளியில் கொண்டு வரலாம் கண்ட்ரோலை. When the break statement is executed, the control flow of the program comes out of the loop and start executing the segment of code after the loop structure. ஸோ அந்த பிரேக் அப்படின்றது உங்களுக்கு எங்கே வருதோ அந்த இடத்துல இருந்து வெளியில் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அந்த லூப் ஸ்ட்ரக்சர்லேருந்து வெளியில் வந்து அடுத்த செக்மெண்ட் ஆஃப் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். If a break statement is inside a nested loop, the break will terminate the innermost loop. ஸோ இதே வந்து நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சரில் இப்போ நம்ம ப்ரோக்ராம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி whileக்குள்ளே ஃபார், அந்த ஃபார்க்குள்ளே ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணும், இன்னர் லூப்பை டெர்மினேட் பண்ணும், அவுட்டர் லூப்புக்கு போயிடும் அந்த கண்ட்ரோல். அதுதான் சொல்ல வராங்க. ஓகே, ஸோ சின்டாக்ஸ் ஆஃப் பிரேக் வந்து ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் பிரேக் அப்படின்னு போட்டாலே போதும், உங்களுக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அதுக்கான ஒரு பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷன், லூப்புக்குள்ளே வந்து கண்ட்ரோல் என்டர் ஆகுது. என்டர் ஆகும்போது ஃபால்ஸாக இருந்ததுன்னா எக்ஸிட் ஆகிடும். இப்போ வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. அந்த ட்ரூ அப்படின்ற பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பிரேக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷன் வருது அப்படின்னா அப்போ என்ன பண்ணும், எஸ் அப்படின்னா பிரேக் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துருச்சு கண்ட்ரோல் அப்படின்னா வெளியில் வந்துடும், லூப்பை விட்டு வெளியில் வந்துடும், எக்ஸிட் ஆகிடும். அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கே போகல அப்படின்னா அந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த கண்டிஷன்ஸ் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும்.
ஸோ சேம் வே ஃபார் இது வந்து த ஒர்க்கிங் ஆஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இன் ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் இன் இஸ் ஷோன் பிலோ. ஸோ ஃபாரில் ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த பிரேக் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருந்தா என்ன ஆகும், இது கண்டிஷன் ட்ரூவாக ஆகும்போது இந்த ஃபார்லேருந்து வெளியில் வந்துடும். அதே மாதிரி தான் வைலில் ஒரு இஃப் கண்டிஷன், இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பிரேக் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக ஆகும்போது இந்த வைல் லூப்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வரும். ஸோ அதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் இது. ஃபார் வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஸ்ட்ரிங்கை வந்து ஐட்ரேட் பண்ணுறாங்க. ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு லெட்டராக பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஃபார் லூப்பில் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் வேர்ட் ஈக்குவல் டு இ. ஸோ இந்த வேர்டில் இ அப்படின்ற ஒரு லெட்டர் வரும்போது இ டபுள் ஈக்குவல் டு இ அப்படின்னா கண்டிஷன் ட்ரூன்னு வரும். ஸோ எப்போ ஈன்னு வருதோ அப்போ பிரேக்குன்னு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது ஜேன்னு இருக்கும், அதனால ஜே பிரிண்ட் ஆகும். யூவும் வந்து கண்டிஷன் இஃப்ல செக் பண்ணும்போது யூ டபுள் ஈக்குவல் டு ஈன்னா கண்டிஷன் ஃபால்ஸ். அதனால ப்ராப்ளம் எதுவும் கிடையாது, இந்த பிரேக்குக்கு வரவே வராது. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் போகும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த பிரிண்ட் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு எங்கே இருக்கணும்னா இந்த இஃப்க்கு நேராக இருக்கணும். இண்டென்டேஷன் தப்பாக இருக்குது. ப்ரோக்ராம் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கணும். ஃபார்க்குள்ளே 4 ஸ்பேசஸ், ஒரு டேப் ஸ்பேஸ் அதாவது விட்டுட்டு அதுக்கப்புறமா இஃப் ஸ்டேட்மெண்ட் வரணும். அந்த இஃப்ல இந்த கண்டிஷன் வரும். இந்த இஃப்குள்ளே அகெயின் ஒரு 4 ஸ்பேசஸ் இல்லை ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கப்புறமா பிரேக் வரும். இந்த பிரிண்ட்டும் இந்த இஃப்பும் வந்து உங்களுக்கு ஒரே இண்டென்டேஷனில் தான் இருக்கணும். ஃபார்க்குள்ளே இந்த இஃப் அண்ட் ஃபார் வந்து இந்த இஃப் அண்ட் பிரிண்ட் வந்து இந்த ஃபாரோட ஸ்டேட்மெண்ட்ஸ். பட் புக்கில் நம்ம பார்க்கும்போது இந்த பிரிண்ட் அப்படின்றது வந்து இஃபோட ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால அந்த எரர் வரும். ஸோ அதை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நான் இந்த ப்ரோக்ராம் இப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யூ வந்து செக் பண்ணோம். யூ டபுள் ஈக்குவல் டு இ ஆனால் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ், அப்போது பிரேக் வந்து ஒர்க் ஆகாது, பிரிண்ட் தான் ஒர்க் ஆகும். பிரிண்ட் ஒர்க் ஆகும்போது யூ வந்து பிரிண்ட் ஆகும். அகெயின் இங்கேருந்து உங்களுக்கு ஃபார்க்கு போகும், எம்ஐ செக் பண்ணும், பி செக் பண்ணும், எல்லாத்துமே வந்து உங்களுக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அதனால் இந்த பிரேக் ஒர்க் ஆகிற சான்ஸே கிடையாது. எப்போ வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகும்னா எப்போ உங்களுடைய கண்ட்ரோல் இ எடுத்துக்குமோ, இந்த இடத்துல ஈன்னு இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஈன்றது வந்து உங்களுக்கு வேர்டில் வந்து ஸ்டோர் ஆகும்போது இ டபுள் ஈக்குவல் டு ஈனா கண்டிஷன் ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது பிரேக் அப்படின்றது ஒர்க் ஆகும். இந்த பிரேக்ன்றது ஒர்க் ஆகும்போது இந்த ஃபார் லூப்லேருந்து எக்ஸிட் ஆகணும். ஸோ இந்த ஃபார் லூப்லேருந்து எக்ஸிட், இந்த பிளாக்லேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்ன உடனே உங்களுக்கு இந்த ஃபாருக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ அதுதான் இது. ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை. ஸோ இப்போ JUMPSTAT வரைக்கும் வந்திருக்கு. இ வந்த உடனே பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஃபார்லேருந்து வெளியில் வந்துடுச்சு, உங்கள் ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிருக்கு. ஸோ ஃபாருக்கு அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும், அவ்வளோதான். ஸோ அதுவும் வந்துட்டு புக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க, எல்ஸ் பார்ட்டும், அதுவும் பார்த்துடலாம். ஸோ இப்போது இதுலேயே வந்துட்டு இந்த ப்ரோக்ராம்லேயே வந்துட்டு எல்ஸ் பார்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும், அதே மாதிரி ஃபார் லூப்பே இல்லாமல் பிரிண்ட் இருந்தது, ஐ மீன் ஃபார் லூப்பில் இருந்து எக்ஸிட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த எல்ஸ் பார்ட் இப்போ எல்ஸ் பார்ட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எல்ஸ் பார்ட் வந்து பிரேக் அப்புறம் எல்ஸ் பார்ட் ஒர்க், பிரேக் வந்துடுதுன்னா எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாது. ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மொத்த ஃபார் லூப்ல இருந்துமே உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடும். இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடும். இது வரைக்கும் வந்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு கண்ட்ரோல் வந்து அடுத்த இந்த லாஸ்ட் இந்த பிரிண்ட் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் உங்களுடைய கண்ட்ரோல் வரும். இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு கூட இந்த கண்ட்ரோல் வராது. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து புக்கில் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஜஸ்ட் இதை ரன் பண்ணி பார்த்துருவோம். எக்ஸிக்யூட் பண்ணால் அவுட்புட் என்ன வரும் அப்படின்ட்டு. ஸோ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு டி வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த எல்ஸ் பார்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகலை உங்களுக்கு. ஸோ இந்த எண்ட் ஆஃப் லூப்பும் வராது, எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் தான் வரும் பிரேக்ன்றதுனால. ஓகே, இப்போ அடுத்தது வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டினியூ அப்படின்றது வந்து என்ன பண்ணும்? கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் unlike the break statement is used to skip the remaining part of the loop and start with the next iteration. ஸோ கண்டினியூ கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் எக்ஸிக்யூட் ஆகாது. கண்டினியூவோட சின்டாக்ஸ் வந்து கண்டினியூ அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ இதனுடைய ஒர்க்கிங் இது வந்து ஒரு பிக்டோரிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. லூப்பில் என்ட்ரு ஆன உடனே கண்டிஷன் டெஸ்ட் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். அதே ட்ரூவாக இருந்ததுன்னா அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கண்டினியூன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த கண்டினியூக்கு அப்புறம் இருக்கிற அந்த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகாது. அதுக்கு பதிலாக அப்படியே அடுத்த ஐட்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதே கண்டினியூ இல்லை அப்படின்னா ரிமைனிங் பார்ட் ஆஃப் த இது லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும். ஸோ சேம் வே அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபாரில் இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கண்டினியூ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த அடுத்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் லூப்பில் இருக்க ஸ்டேட்மெண்ட் எதுவும் எக்ஸிக்யூட் ஆகாது, ஜஸ்ட் வந்து ஃபாருக்கு போயிடும். சேம் வே உங்களுக்கு கண்டிஷன் வயலுக்கும் அதே மாதிரி தான். கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா கண்டினியூ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வைல் ஸ்டேட்மெண்ட்டோட அடுத்த ஐட்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கான ஒரு சிம்பிள் அதே ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் ப்ரோக்ராம் தான். பிரேக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டினியூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டினியூன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டராக செக் பண்ணிகிட்டே வரும். ஜேயில் வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கும், கண்டினியூ வராது. யூன்னு வரும்போதும் கண்டினியூன்னு வராது, ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்ன்னு ஆகிடும். எப்போ வந்து உங்களுக்கு ஈன்னு வரும்போது தான் கண்டிஷன் இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகும். இ டபுள் ஈக்குவல் டு ஈனா கண்டிஷன் ட்ரூ. அப்போ கண்டினியூ அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கண்டிஷன் இந்த கண்ட்ரோல் வந்து இங்கேருந்து ஃபார் லூப்புக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். ஈன்றது வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகாது. பிரிண்ட் ஆகாமல் அடுத்து எம்முக்கு போயிடும். நான் அந்த ப்ரோக்ராமை வந்து மறுபடியும் இந்த பைத்தன்லேயே நாம் காமிக்கிறோம். ஏன்னா வந்து இங்கே இண்டென்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது மறுபடியும் புக்கில். ஜஸ்ட் இங்கே பிரேக்குக்கு பதிலாக நான் கண்டினியூ அப்படின்றத அந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் மாற்றியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு லெட்டராக செக் பண்ணிட்டு வரும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் தான் காமிக்கும். எப்போ இ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வருதோ அப்போ கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடும். இந்த வேர்ட் ஈக்குவல் டு ஈனா கண்டிஷன் ட்ரூ. அப்போ கண்ட்ரோல் கண்டினியூ அப்படின்ற இதை வந்து ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ கண்டினியூ அப்படின்னும் போது உங்களுக்கு எங்கே போகும் அப்படின்னா உங்கள் கண்ட்ரோல் வந்து இந்த ஃபார் லூப்புக்கு போயிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஈன்றது பிரிண்ட் ஆகாது. இப்போ எம்ன்னு வரும்போது அடுத்த லெட்டர் எடுத்துக்கும். எம் ஈக்குவல் டு ஈனா கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாமல் ஃபாரில் இருக்க அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும், எம்ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அகெயின் வந்து எம்முக்கு அப்புறம் இ மறுபடியும் அக்கராது. ஸோ ஈன்னு வரும்போது அகெயின் கண்டிஷன் ட்ரூனா கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். அப்போ கண்டினியூ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அகெயின் கண்ட்ரோல் இந்த இடத்துல இருந்து ஃபார் லூப்புக்கு போயிடும். அடுத்த ஐட்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன எடுத்துக்கும். என்ன எடுத்துகிட்டு என் ஈக்குவல் டு ஈயானா கண்டிஷன் ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறதுனால கண்டினியூ ஒர்க் ஆகாது. அடுத்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். ஃபாரோட அடுத்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட்டு. ஸோ அப்போ என்னன்றதை பிரிண்ட் பண்ணும். அண்ட் தென் ஸ்பேஸ் விடும். அகெயின் வந்து ஃபாரோட அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும். இந்த மாதிரி ஐட்ரேஷன் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். டி வரைக்கும் கண்டினியூ பண்ணும். ஒன்ஸ் டி வரைக்கும் முடிச்சதுக்கப்புறம் எல்ஸ் பார்ட் வரும். எல்ஸ் பார்ட்டில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆஃப் த லூப்னு இருக்குது, அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்ஸ் பார்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறமா கடைசி ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்குது, அதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பிரேக் அண்ட் கண்டினியூ அப்படின்றதுக்கான ரெண்டு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இ எங்கெல்லாம் இ இருக்கோ அந்த ஈலாம் பிரிண்ட் ஆகிருக்காது. ஸோ டி வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் எல்ஸ் பார்ட்டும் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா ப்ரோக்ராமோட எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்றதும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதனோட எக்ஸ்பிளனேஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாஸ் ஸ்டேட்மெண்ட்.
Past statement in the Python program is null statement. Past statement when executed by the interpreter, it is completely ignored. Nothing happens when pass is executed. It results in no operation. So pass in interpreter பார்த்த உடனே வந்துட்டு just அப்படியே ignore பண்ணிடும் அந்த பார்ட்டை. Past statement can be used in if clause as well as within the loop construct when you do not want any statements or commands within that block to be executed. So இப்போ இந்த மாதிரி syntax வந்து pass just pass எழுதினா போதும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க 6.17ல வந்துட்டு ப்ரோக்ராம் டு இல்லஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் பாஸ் ஸ்டேட்மெண்ட். ஏல வந்து இன்புட் அக்செப்ட் பண்ணுறாங்க யூசர் கிட்ட இருந்து. இஃப் ஏ ஈக்குவல் டு 0 பாஸ், எல்ஸ் பிரிண்ட் நான் 0 வேல்யூ இஸ் அக்செப்டட். ஸோ இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் எதுவுமே கொடுக்கல அவங்க, அதனால பாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எதுவுமே கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் பாஸ் இல்லாமல் கொடுத்தா எரர் வரும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் நான் பைத்தனில் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் இப்போது ஜஸ்ட் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ரன் மாடியூல்னு கொடுத்து என்டர் எனி நம்பர் அப்படின்னு கேட்குறது. நான் இப்போ 5 அப்படின்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு நான் 0 வேல்யூ இஸ் அக்செப்டட். இது வந்து நான் ஜீரோ வேல்யூஸ் அக்செப்டட்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. இதுவே வந்துட்டு நான் 0ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா அவுட்புட் எதுவும் வராது. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படியே டெர்மினேட் ஆகிடும். இப்போ எந்த எரரும் வராது, அவுட்புட் எதுவும் வராது, ஜஸ்ட் டெர்மினேட் ஆகிடும். ஸோ நான் இந்த இடத்துல பாஸ் அப்படின்றதே நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன், எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்க. பாஸ் எதுவும் கொடுக்கல அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஆகும், இப்படி ரன் பண்ண இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது, நான் ஜஸ்ட்டு வந்து அப்படியே ரன் பண்ணுறேன். இங்கே ரன் பண்ணும்போது எக்ஸ்பெக்டட் அண்ட் இன்டென்டட் பிளாக் அப்படின்னு எரர் வரும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு எதுவும் இல்லை, ஃப்யூச்சரில் நம்ம டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல பாஸ் அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் லூப்லேயும் நீங்கள் அதே மாதிரி பாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு லூப்பை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த லெசன் வந்து இந்த வீடியோவோட கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் தென் இந்த லெசனில் வந்து உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 8 ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த கமெண்ட்டில் கொடுங்க, கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன்.